மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு துபாய் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம போகிற இடம் வந்து துபாய் மாலு. இது வந்து துபாய் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் உள்ள ஒரு ஃபவுண்டைன் ஒன்று, சும்மா டிசைனாக. இது நைட் டைமில் பார்த்தா நல்லா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். பட் நம்ம டே டைமில் போனதால் அந்த லைட்டிங்கை மிஸ் பண்ணிட்டோம். இதனால இங்கே எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக லைட்டிங், கீழேருந்து மேலேருந்து சைடில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்துகிட்டே இருக்கும். இந்த தண்ணியிலலாம் கலர் கலராக லைட் எரியும். ஸோ நம்ம வந்து டே டைமில் பார்க்கறதால இதில் லைட்டிங்லாம் எதுவுமே இல்லை. நைட் டைமில் ஒரு நாள் போகும்போது திரும்ப இதை பார்க்கலாம். அடுத்தது நம்ம போகிற இடம்னா துபாய் மாலில் உள்ள வாட்டர் ஃபாலு, ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபாலு. எல்லோரும் துபாய் மால் போகிறவங்க எல்லோரும் இங்கே நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ இது வந்து அதுக்கடுத்தது நம்ம வந்து துபாயில் உள்ள மாலில் உள்ள அக்வேரியம் பார்க்குறோம். நிறைய ஃபிஷ்ஷு தான் இருக்குது. ஷார்க் இருக்குது, திருக்க மீன் இருக்குது, நிறைய இது. அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, உலகத்திலே மிக உயரமான புர்ஜ் கலிஃபாவை பார்க்க போகிறோம். இதான் வந்து புர்ஜ் கலிஃபா, உலகத்திலேயே மிக உயரமான பில்டிங். புர்ஜ் கலிஃபா தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து புர்ஜ் கலிஃபா நேர் எதிர்த்தாப்புல இருக்க ஒரு ஃபவுண்டைன். அந்த ஃபவுண்டைன் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன மினாரு, அப்புறம் துபாய் மாலு. திரும்பியும் துபாய் மாலுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, iPhone 17 Pro Max இந்த மொபைலில் தான் பார்க்கலான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஐ லவ் யூ துபாய் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நம்ம நேராக போயிட்டு மொபைல் ஷோரூமுக்கு போக வேண்டியதான். வேறு இதுதான் வந்து 17 புதுசாக ரிலீஸ் ஆன 17. அடுத்தது 17 ப்ரோ மேக்ஸு, அப்புறம் அந்த விஆர்எக்ஸு. அதுக்கப்புறம் வந்து இதை புர்ஜ் கலிஃபா தலைக்கீழே கவுத்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஒரு எல்இடி லைட்டை போட்டு அந்த லைட்டில் இந்த துபாயை மட்டும் அந்த மாதிரி எல்லாம் என்னென்ன பெரிய பெரிய பில்டிங் எல்லாத்தையுமே தலைக்கீழே செட் பண்ணி லைட்டிங்கை போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் எல்லாமே காரு எல்லாமே போகிற மாதிரி அந்த எல்இடியிலே எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கு. ஆக்சுவலி சின்ன பசங்க விளையாடுற இது வந்து உள்ள